சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் இம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம ஒவ்வொரு அருளாளருடைய குரு பூசையையும் 9ஆம் திருமுறையோடு இணைத்து பார்க்கும் ஒரு வழக்கத்தை பெருமான் கொடுக்க செய்து வருகின்றோம். அந்த அமைப்புல இப்போது பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு நமக்கு மாணிக்க வாசகர் குரு பூசை. அந்த நாள் ஒரு மிகப்பெரிய திருநாள். அந்த மாணிக்க வாசகருடைய குரு பூசையை ஒட்டி 8ம் 9ம் என்ற தலைப்புல நமக்கு மிக அழகான ஒரு பொழிவை கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னையில் இருந்து சிவ திருமதி ருக்மணி முத்தம்மா அவர்கள். அம்மா அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, திருவாசகம் முற்றோதல் எங்கேயாவது நடக்குது அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல எட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அம்மா அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி திருவாசகம்னா உயிர்ன்னு கூட சொல்லலாம். வீட்லயே திருவாசக முற்றோதல்கள் நிறைய செய்யறது மட்டும் கிடையாது. குரு பூசைய மாத குரு பூசையாகவே செய்து வருகின்ற ஒரு வழக்கம். இப்படி நிறைய விஷயங்களை அம்மா செய்துட்டு வராங்க. மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அப்படியே உருகக்கூடிய ஒரு அம்மையார் தான். அவங்கதான் இப்போது நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அண்ணாமலையாருடைய கருணையால் தான் இந்த நிகழ்வு இன்னைக்கு, இந்த பொழிவு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த அமைப்புல 8ம் 9ம் என்ற தலைப்புல மாணிக்க வாசகர் குரு பூசை சிறப்பு நிகழ்வை செவியுற இப்போது நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கின்றோம். அம்மாவின் வாக்கில் இருந்து. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். சிவாய நம. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அருள்மிகு அமுதாம்பியுடனாய சோமநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. வான் கலந்த மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி. 9 திருமுறையின் 9 மார்மலடிகள் போற்றி போற்றி. தொல்லை இரும் பிறவி சூழும் தழை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அழிக்கும் பாதவூர் என்போன் திருவாசகம் எனும் தேன். திருவாசகம் என்னும் தேன். நானேயோ தவம் செய்தே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். ஏனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். தேனாய் சிவபெருமான் இன் அமுதமுமாய் சிவபெருமான் தித்திக்கும் சிவபெருமான் தானே என உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்து என்று திருத்திடவே. திருச்சிற்றம்பலம். ஆம், நான் பெருமான் மீதும் மாணிக்கவாசகர் பெருந்தகை மீதும் கொண்ட மற்றற்ற காதலால் அன்பால் செய்த தவ பயனால் இன்று மாணிக்கவாசகர் குரு பூஜையின் போது அவரை வணங்கி அவரை சிந்திக்கும் வாய்ப்பும் அவரை நமது 9ஆம் திருமுறை ஆசிரியர்களோடு கலந்து ஒப்பு நோக்கும் வாய்ப்பும் கிடைக்கப்பெற்றது. இன்றைய நமது தலைப்பு 8ம் 9ம். இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்த சிவ லாவண்யா அம்மா அவர்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். எனது தலைப்புக்குள் செல்கின்றேன். 8ஆம் திருமுறை அருளிய மாணிக்கவாசகர் பெருந்தகையே அதன் பொருள் என்ன என்று கேட்டபோது இல்லை கூத்தனை காட்டி இவன் தான் பொருள் என்று கூறினார் என்றார்
ஏதும் அறியா நாம் திருவாசகத்தை பொருள் கூற நினைப்பதும், அதை விமர்சிப்பதும், அதை மற்றொன்று ஒப்பு நோக்குவதும் என்பது எல்லாம் ஒரு சூரியனுக்கு கற்பூரம் காட்டுவது போன்றுதான். எனினும் இது ஒரு இனிய, ஒரு அரிய, ஒரு மட்டில்லா மகிழ்ச்சி தரும் இனிய முயற்சியாகும். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகார். இது நீ இல்ல, நான் இல்ல, அனைவரும் அறிந்த ஒரு மொழிதான். நாம் அறிந்த எளியவர்களாகிய நம்மளையே உருக்கும் திருவாசகம் ஞானவான்களையும் சிறந்த அறிவுடையவர்களையும் கூட திருவாசகம் முருகச் செய்ததெனில் இது ஒரு ஞான நூல், அனுபவ நூல். போதும் போது இது எனக்காகவே பாடியிருக்காரு மாணிக்கவாசகர் என்று அனுபவித்து தர உள்ளது. யாரிடம் நோகேன், யாருக்கு எடுத்து உரைப்பேன், ஆண்ட நீ அருள் இலையானார் எனும்போது சிவபெருமானிடம் எதிரே நிற்க வைத்து நாம் பேசுவது போன்ற உணர்வை தரவல்லது. இவ்வாறு உருகிய ஞான தந்தை ஞான மார்க்கத்தில் தன்மார்க்கத்தை காட்டிய வள்ளல் பெருந்தகை கூறுகின்றார். இவர் தனது சிகையில் திருவாசக ஓலைச்சுவடிகள் அணிந்து கொள்வாராம். தனது முதல் இரவின் போது கூட திருவாசகம் முற்றோதல் செய்தவராம். இவர் கூறுகின்றார், வான் கலந்த மாணிக்க வாசக உன் வாசகத்தை நான் கலந்து பாடும் கால் நற்கருப்பும் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழும் கணித்தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்கின்றார். ஒரு பாடலிலேயே சைவ சித்தாந்தத்தின் மொத்த கருத்தையும் உணர்த்துகின்றார். நான் என்ற ஆணவம் திருவாசகத்தை தொட்டவுடன் போய்விடுவோம். போனவுடன் அதில் கரைந்து விடுகிறது, அது இனிமையாக இணைந்து விடுகிறது. ஊன் உருகி இழகிய நெறிக்கு வரும்போது அதுவும் இனிமை கூட்டுகிறது. உயிரோ மாணிக்க வாசகர் கூறுவது போல எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து தனது நல்வினை தீவினை அற்று ஒரு இனிய நிலையை பெற்று இறைவனுடன் ஒன்றும் நிலையை பெறுகிறது. அதுவும் இனிமை பெறுகிறது. வாசம் அழிந்த பசு பதியின் தாளினை அடைகின்றது. இதில் பார்த்தால் எத்தனை இன்சுவைகள், இத்தனை காட்டியும் இது ஓட்டவில்லையே என்கின்றார். ஊட்டுதல் என்றால் என்ன? நாம் சாதாரணமாக திருக்கோயிலுக்கு செல்கின்றோம். அங்கே பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்தை முடிந்த பின் பிரசாதம் என்று ஒரு கரண்டி கொடுக்கிறார்கள், 2 கரண்டி கொடுக்கிறார்கள். வாங்கிட்டு ஆனந்தமா உண்போம். அதுவே நாம் அன்றைய உபயதாரர்கள் என்று வைத்துக் கொள்வோம். சிவாச்சாரியர் பூஜை முடிந்த பின் ஒரு டப்பா நிறைய போட்டு கொடுக்கிறாரு. எவ்வளவு சாப்பிட முடியும்? நமக்கு 2 கரண்டி 3 கரண்டி உண்ண முடியாது. கொஞ்சம் அதிகமாக போதும், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம்னு வச்சுக்குவோம். அது போல அதுவே உவட்டுதல் ஆகும். ஆனால் இவர் கூறும் பால், தேன், பழச்சாறு, கற்பஞ்சாறு அனைத்தும் கலந்து ஊனும் உயிரும் கலந்தும் கூட இது ஓட்டவில்லை என்கின்றார். ஏனெனில் திருவாசகம் அத்தகைய நூல். எத்துணை முறை முற்றோதல் செய்தாலும், எத்துணை முறை அதை படித்து படித்து உணர்ந்தாலும் ஒவ்வொரு முறையும் புதிய அனுபவங்களையும் புதிய ஆனந்தத்தையும் புதிய வாழ்க்கை தத்துவங்களையும் உணர்த்துவதாக இருப்பது மட்டுமல்ல, சிவனோடு இணையும் இன்பத்தை தரவல்லது திருவாசகம். நமது தந்தையை நல்லவருங்க, எங்க அப்பா மாதிரி உண்டா, இவர் பெரிய வல்லவர், அனைத்தும் அறிந்தவர், எங்க அப்பா மாதிரி ஹீரோ. அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும், ஆண் குழந்தையாயினும் பெண் குழந்தையாயினும் அம்மாதான் அன்பின் உச்ச நிலையாயின உள்ளவர். அப்பா வேணும் ஹீரோ. எத்தனை ஆளுங்களை பார்த்துட்டா எங்க அப்பா மாதிரி இருக்காது என்று ஒரு ஹீரோவின் இடத்தில், ஒரு நாயகன் இடத்தில் வைத்து பார்ப்போம். நம் தந்தை அத்துணை சிறப்புடையவர் என்பதை நான் மகிழ்வது மட்டுமன்றி, பக்கத்து வீட்டுக்காரர் உங்க அப்பா அப்படி பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏற்படும் இல்லைங்களா? எவ்வளவு கௌரவம் ஏற்படும். அதே போலதான் நமது திருவாசகத்தை, நம் அனைவரின் இன்ப நூலான திருவாசகத்தை மாற்று மதத்தினர் ஜி.யு. போப் சொல்றாருங்க, இந்த நூல் எலும்பையும் உருக்கும் நூல் என்கின்றார். த போன் மெல்டிங் சாங் என்று கூறுகின்றார். இந்த கருத்தை கூற இந்த வாசகத்தை கூட இவர் திருவாசகத்திலிருந்து எடுத்துள்ளார். திருச்சதகத்தில் மாணிக்க பெருந்தகை கூறுவார், என்பே உருக
இன்னருள் தந்து என்பார். பிடித்த பத்தில் என்பெல்லாம் உருக்கி எளிமையாய் ஆண்ட ஈசனே என்பார். தன் மதத்தை நம்மிடையே பரப்ப வந்த கிறிஸ்தவ பாதிரியார் கூறுகின்றார், எலும்பை உருக்கும் நூல் என்று. அது மட்டுமன்றி திருவாசகம் அறிந்த உணர்ந்த நாள் முதல் அவர் யாருக்கு கடிதம் எழுதினாலும் அதில் திருவாசகத்தின் ஒரு வாசகத்தை அவர்கள் தலைமையிடத்துக்கு, அவர்கள் அத்துணை பேரும் கிறிஸ்தவர்கள், அங்க கடிதம் எழுதினா கூட ஒரு வாசகத்தை முதலில் துவங்கி பின் தான் கடிதத்தில் எழுதுவாராம். திருவாசகம் எழுதும் போது அவர்கள் கண்களில் கசிந்த நீர் அந்த கடித வரிகளில் படுமாம். அதை அப்படியே அனுப்புவாராம். அவ்வாறு உருக செய்யும் நூல் நமது திருவாசகம். இந்த திருவாசகம் மனுஷனுள்ள மட்டுமாங்க உருக்கி இருக்கு. நம் பெருமானையே மாணிக்க வாசகன் அருகில் இருக்க செய்து ஒரு அந்தணனாய் அமரச் செய்து ஓர் இரவு முழுவதும் மணிவாசகரை திருவாசகம் முற்றோதல் செய்ய வைத்து தனது கரங்களால், இறைவன் தன் கரங்களால் வலிந்து எழுதி கொண்டு பஞ்சாக்கரப்படியில் வைத்து அழகி சிற்றம்பலம் முடியான் எழுதியது என காட்டினார். என அத்தகு திருவாசகம் நமது 9ஆம் திருமுறை ஆசிரியர்களை கவர்ந்து சிந்திக்க செய்தது வியப்பொன்றும் இல்லை அல்லவா? அப்படி என்னங்க அந்த திருவாசகத்துல இருக்கு? கொஞ்சம் அந்த சிறப்பு உற்று நோக்குவோம். ஆம், திருவாசகம் நம் வாழ்வியலோடு கலந்த நூல். ஒரு குழந்தை கருவில் எவ்வாறு உருவாகிறது? மகப்பேறு மருத்துவர் கூட கூற முடியாதவற்றை கூறுவார் தனது பாடலில் மாணிக்கவாசகர் பிறந்தது. ஒருமதி தான்றின் இருமையில் பிழைத்தும், இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும், மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும், ஈரிரு திங்களில் வேர் இருள் பிழைத்தும், 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், 6 திங்களில் ஊரலல் பிழைத்தும், 7 திங்களில் தாழ்ப்புவி பிழைத்தும், 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும், 9 வருத்திரு துன்பமும் பிழைத்தும், தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும். குழந்தை 10 மாசம் அந்த கருவுல எப்படிலாம் உருவாச்சு, எப்படிலாம் ஒவ்வொரு நிலைக்கு வந்ததுங்கிற சொல்லி கடைசியில தக்க தசமதி குழந்தை பிறந்துருச்சு. இத நீங்க சாதாரணமா பார்த்தோம்னா நம் வீடுகளில் ஒரு குழந்தை கருவுற்று இருந்தா கேட்பாங்க, 5 மாசம் ஆச்சாப்பா, குழந்தை முண்டுதா? அதை கூறுகின்ற 5 மாசத்துல முண்டுதல் பிழைக்கும், 6 திங்கள் ஊறுதான்னு கேட்பாங்க, 7 திங்கள்ல குழந்தை தலை திரும்பிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. இந்த அனுபவங்கள்லாம் ஞானத்தின் மூலமாகவே உணர்ந்த மணிவாசகர் அதை அப்படியே பதிகங்களில் வைத்து கொடுத்து தக்க தசமதி தாயோடு தான் படும். நம்ம நினைப்போம் நம்ம குழந்தை கன்சீவா இருக்கே அதுதான் கஷ்டப்படுது, அது வயிற்றுல இருக்க குழந்தையும் அசைய கூட முடியாத ஒரு நிலைக்கு அவ்வளவு பெருசாயிடும், அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் வெளியில வரும். அதை அப்படியே இந்த ஞானத்தில் உணர்ந்து கூறுகின்றார் என்றார். இந்த ஞான நூல் அனைவரும் கவர்வதில் வியப்பு ஒன்றும் இல்லை. அடுத்து பிறந்த குழந்தையில ஒரு 3 மாசம் தொட்டில இட்டு ஆட்டுறோம், தாளாட்டுகின்றோம். பொன்னூசல் என்ற பகுதியிலேயே இறைவன் சிறப்புகளை அனைத்தும் அமைத்து குழந்தை அறியும் வண்ணம் கூறுவார். தீரார் பவழங்கா முத்தும் கயிறாக ஏறாரும் போர் பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்த நாய் அடியிற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமோகின் அருள் தாழ் இணைப்பாடு போரார்வெற்கள் மடவி பொன்னூசலாடாமோ பொன்னூசல் ஆடாமோ. குழந்தை வளர்ந்து சேர்ந்து வாசலில் விளையாடுகிற பருவத்தில் வருகிறது. பெண் குழந்தை என்று வைத்துக் கொள்வோம். என்ன பண்ணும்? அந்த காலத்துல, இந்த காலத்துல குழந்தைங்கள்ட்டெல்லாம் ஒரு செல்ல கொடுத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள உட்காந்து 10 குழந்தை எல்லாம் சத்தம் இல்லாம விளையாடிட்டு இருக்கும். அந்த காலத்து குழந்தைகள் திண்ணை, வாசலில், தெரு வீதி இவற்றில் நின்று விளையாடும். அந்த குழந்தை விளையாட்டுகளை அம்மானை, தோல் நோக்கம், உந்தி பெற என்பன இருக்கும். அம்மானை என்றால் களஞ்சியம், ஒரு களஞ்சிய மேல போட்டு அடுத்த கற்களை கலெக்ட் பண்ற அந்த கைக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கறது.
தூநோக்கம் என்பது இப்போது குக்கோ என்று சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு உடற்பயிற்சிக்கான விளையாட்டு. உந்திப்பெற என்பது ஒரு இரு குழுவினர்களாக மாறி ஒரு குழுவினர் கேள்வி கேட்போம், மற்றொரு குழுவின் பதிலுறுப்புமாக அமைவது. இத்தகைய விளையாட்டுகளிலேயே குழந்தைகளுக்கு இறை உணர்வை உணர்த்தும் வண்ணம் பாடல் அமைத்தார். அம்மானை ஒன்று காண்போமா? பின்னாலும் தீபர்க்கும் மேலாய வேதியனை. இந்த பாட்டோட அமைப்பிலேயே ஒவ்வொரு கல்லும் மேல போடுறது, அடுத்த களஞ்சிகளை கலப்பண்ணு, இது மாதிரி அமைஞ்சு. தோநோக்கம். புத்தாரும் பொய்கள் புதன் புனல் இதுவே என கருதி. அழகா அந்த ஒரு குழந்தைய தோல்ல தட்டி தட்டி விளையாடுறது மாதிரி இருக்கும். உந்திப்பெற. குமரன் தாதைக்கு உந்திப்பெற. ஒரு குழந்தை கேட்கும், சிவபெருமானோட அருமை என்ன உனக்கு தெரியுமா? அந்த பதில் சொல்ற குழந்தை சொல்லும், குமரன் தன் தாயத்தைக்கே உந்திப்பெற. பின்னர் அந்த பெண் குழந்தை மனப்பருவத்தை ஏற்றிருந்தது. அந்த நிலையில் நித்த மணாளன் நிரம்ப அழகை உடைய மணமகன், மனதில் இருக்கும் சிவபெருமானை வேண்டும் மணமகன் வேண்டுமா, நீ பாம்பை நோன்பு கொண்டு உன்னை போன்ற இறைபக்தி மிக்க மணாலை பெறுவாய் என்று கூறுவார். பொழுது மிக இணையாக அந்த 20 பாடல்களையும் இறைவனை இருத்தி அந்த சின்ன சின்ன மனசுல இருக்க அந்த குழந்தைங்களை தினசரி காலையில் எழுப்பிவிட்டு பாடும் பாடல்கள் இப்பொழுதும் நம் அனைத்து ஆலயங்களிலும் பாடப்பெற்று, இந்த பாடல்களால் சிறந்த மணவாளனை கிடைக்கப்பெற்ற குழந்தைகள் கூட இருக்கிறாங்க. உன்னை பழம் பொறுக்கும் உன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அவ்வெற்றியனை உன்னை பிரானாக பெற்ற உன் தீரடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரை என் கணவர் ஆவா அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே மக்கென் கோன் நல்குதியில் என்ன குறையும் எல்லாம் ஏலோம் என்பாவாய். இப்படி பாவை நோன்பு இறைவனின் மூலமாக தன் விரும்பிய கணவனை ஆக இயற்கையில இயல்பா என்னென்ன வேணுமோ அது கிடைக்க பெறும் நேரத்தில் இறைவனோட அருளோடு கிடைக்க பெறுமாறு காட்டியது இந்த திருவாசகம். பின்னர் அடியார் நடுவுள் இருக்கும் சிறப்பு, பக்தி வைராக்கியம், வாழ்வில் பக்தி நெறி அறிவித்து சித்தமலம் அருவித்து சிவனை அடையும் முறைமை, இவற்றை காட்டுகின்றார். வீரத்தை காட்டுவார். மாணிக்கவாச பிறந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, அழுதழுது அரணடி அடைந்தார். ஆம், சிறிய இடங்களில் அழுதால் உன்னை பெறலாமே, அழும் அதுவே அன்றி மற்ற என் செய்கேன் என்றெல்லாம் கேட்டு மணிவாசகர் தனது திருக்கழுக்குன்ற உச்சி பெருமான் கலங்காமலே வந்து காப்பாற்றினார், கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்பார். அவர் பாடல்களில் அழுகை மட்டுமின்றி ஆனந்த கழிப்பு, வெற்றி கழிப்பு, அடிமை கூட அழகுடைய விது என்பதை எல்லாம் எடுத்து காட்டுவார். வெற்றிக்காக ஒரு பாடல் பாடுவார் பாருங்க, நம்ம உடம்புல அப்படியே வீரம். நம்ம பாரதியார் பாடல் கேட்டு சுதந்திரம் கிடைத்தது போன்று, ஞான வாழ்ந்தும் ஐய ஞானப்பறை அறைவில் மானமாயேறும் ஐய மதிவெண் குடை கவிண்மின் ஆன நீற்று கவசம் அடைய பெருமின்காள் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழப்போய் உன் திரள் யோகிகளை பேரணி உந்தீர்கள் பின்திரள் சித்தர்களே கடைக்கூளை செல்மீன்கள் அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே என வெற்றியோடு வீரத்தோடு அல்லல்களை அகற்றவும் வானவூர் கொள்ளவும் வழிகாட்டுவார். இத்தகைய திருவாசகம் நமது 9ஆம் திருமுறை ஆசிரியர்களை உருக்கி அந்த கருத்துக்களை சிந்திக்க செய்து அக்கருத்துக்களை தனது 9ஆம் திருவு அதன் சொல்லாடுகளையும் கருத்துக்களையும் உள்ளடக்க செய்து பிரதிபலிக்க செய்து வியப்பொன்றில்லை. முதலில் திருமாளிகை தேவர் 9ஆம் திருமுறை முதல் ஆசிரியர். திருவாசகத்தில் சோதியே சுடரே சூழ்குழி விளக்கே என்ற வரிகளை உணர்ந்து சோதியாகவும் சுடராகவும்
அதில் சூழ்ந்த ஒளியாகும் விளங்கியதைக் கண்டு இறையை விளக்கில் தானும் கண்டு ஒளிவளர் விளக்கி என்று முதல் பாடலை துவங்குகிறார். மணிவாசகர் பிடித்த பத்தில் கூறுவார், ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உலப்பில்லா ஆனந்தமாய, அதனை இவர் உலப்பில்லா ஒன்றே என்கின்றார். திருவாசகம் என்றும் இறைவாசகர் உணர்வு கடந்து நிற்பதைக் கண்ட இவர் உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே என்கின்றார். இவ்வாறு ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு உணர்விலும் திருவாசகம் தெரிகின்றது. மற்றும் மணிவாசகர் திரு தசாங்கத்தில் 10 அங்கங்களை போற்றி பாடுவதைக் கண்ட தேவர் தனது பதிகத்தில், தனது 2ஆம் பதிகத்தில் சிவனை பாதம் துவங்கி திருமுடிவரை பாதாதி கேசமாக வர்ணித்து பாடுகிறார். மணிவாசகர் தனது 40வது பதிகமாகிய குலாப்பத்தில் ஒவ்வொரு பாடலின் நிறைவினிலும் குலாத்தில்லை ஆண்டானை கண்டன்றே என்பார். தேவரும் தனது 3வது பதிகத்தில் ஒவ்வொரு பாடலின் நிறைவினிலும் குலாத்தில்லை அம்பல கூத்தினையே என்று முடிக்கின்றார். அடுத்து சேந்தனாரை காண்போம். சேந்தனாரும் மணிவாசகரும் சிறந்த கல்வி கற்று செல்வ வளத்துடன் இருந்தும் மணிவாசகரே கூறுவார், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். 2 பேர் இதை உணர்ந்தவங்க. அவ்வளவு செல்வ வளப்பும் அவ்வளவு கல்வியும் இருந்தும் அவர்கள் அக்கால அரசர்களால் சிறைக்கு சென்று சிவன் அருளாலேயே அடையாளம் கட்டப்பெற்ற பெருந்தகைகள். மாணிக்க வாசகருக்கு குதிரை சேவனாக வந்து சிவபெருமான் அருளினார் என்றால், சேந்தனாருக்கோ களி உண்ண சிவனடியாராக உதவினார். இவர்களின் சிறப்புகளை தில்லை கூத்தனே உலகுக்கு உணர்த்தும் வண்ணம் மணிவாசகரை தில்லையில் வர வேண்டும் என்பதற்கு கோலமார்த்தரு பொதுவினில் வருக என பணித்தார். சேந்தனாரை தேரை நிறுத்தி பல்லாண்டு பாடுகை என்று பணித்தார். சேந்தனாரும் தன் முதல் பாடலிலே ஏக நாயகனை இமையவருக்கு அரசி என்கின்றார். இங்கு மணிவாசகர் கூறுவார் அல்லவா, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்ற பதத்தை இங்கு நினைவு கூறச் செய்கிறார். மணிவாசகர் தனது அதிசயப்பத்தில் அருளும் மெய்நெறி பொய்நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே என்பார். இதனையே விளக்கமாக சேந்தனாரும் தனது வீழிமிழிலை பதிகத்தில் இத்தெய்வ நெறி நன்றென்று இருள் மாய பிறப்பரா இந்திரசால பொய் தெய்வ நெறி நான் புகாவண்ணம் என் புரிந்த புராண சிந்தாமணியே என்கின்றார். தனது தெல்லேனத்தில் மாணிக்கவாசர் கூறுவார், 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ என்பார். இங்கு சேந்தனாரோ எண்ணில் பல்கோடி சேவடிகள் முடிகள் எண்ணில் பல்கோடி தின்தோள்கள் எண்ணில் பல்கோடி திருவுரு திருநாமம் என்று சிறப்பிக்கின்றார். மணிவாசகர் பல பதிகங்களை, உதாரணமாக திருச்சதகம், நீத்தல் விண்ணப்பம் இவற்றை எல்லாம் அந்தாதி முறையில் பாடினார். இதை கண்ட சேந்தனாரும் தனது திருஆவுடுதுறை பதிகத்தில் அந்தாதி முறையில் பாடியுள்ளார். தனது பல்லாண்டிலும் மாணிக்கவாசகரை பிரதிபலிக்கின்றார் காணுங்கள். மணிவாசகர் இயற்கையும் இசை கலைஞர்களும் தனது பாடலில் காட்டுவார். இன்னிசை வீணைய யாழினர் ஒரு பால் திருக்கொடு தோதிரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துகள்கையர் ஒரு பால். இந்த பாடல்களை கேட்ட நமது சேந்தனாரோ அந்த இசைக்கருவிகளின் ஒளியை தனது பாடலில் காட்டுகின்றார். குழல் ஒளி யாழ் ஒளி கூத்தொள் ஏத்தொழி எங்கும் குழாம் பெருகி விழ ஒளி விண்ணளவும் சென்று விம்மிமி திரு ஆரூரில். அதிலேயே அடுத்த அடியார் பெருமையை மணிவாசகர் காட்டுவார். உடையாள் குந்தன் நடு இருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருதி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் முன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பொழியாய் பொன்னம்பலத்தையும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என்பார். இதை கண்ட
நம் சேந்தனாரும் மழவிடையார்க்கு வழி வழி ஆளாய் மனம் செய் குடி புகுந்த பழ அடியாருடன் கூடி எம்மானுக்கு பல்லாண்டு கூறுவது என்று பல்லாண்டு கூறு. பொய் அடியார்கள்லாம் வராதிங்க, நம்ம மெய் அடியார்களோட சேர்ந்து நாங்க சிவலோகம் சேர்றோங்க என்பதை கூறுவார். மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய் அடியார்கள் விரைந்து வன்மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசற்கு ஆட்சிமின் உழாம் புகுந்து என்பார். இறுதி பாடத்தில் மணிவாசகர் தன்னை நன்றி மிக்க நாயாக உருவகம் செய்ததை தானும் உருவகம் செய்து சிந்தை செய்யும் சீர் அடியார் சிவன் சீர் அடியார் அடி நாய் என்று தன்னை கூறுகின்றார். அடுத்து நாம் காண இருப்பது கருவூராரும் மணிவாசகர். இருவரும் சித்த புருஷர்கள். கருவூர் சித்தர் பற்றி நாம் கேள்விப்பட்டோம். மணிவாசகர் சித்தரா என்று கேள்விக்கு அவரும் சித்தர் தான். அவர் தாமே கூறுவார், பெருந்துறையில் தீக்கை தந்தது போல பட்டமங்கையில் பாங்காயிருந்து அட்டமா சித்தி அருளிய அதுவும் என்பார். கருவூரார் தன் சித்த கலையினார் இருகாமல் தளர்ந்திருந்த அட்டமந்தன மருந்தை தஞ்சை பெரிய கோவிலில் தனது குருவின் ஆசீர்வாதத்தை இருகச் செய்து பெருவுடையாரை அத்துணை பெரிய பானத்தை ஆவுடையாரில் அவலம்பரித்து இன்று வரை நமக்கு அருளை செய்தவர் கருவூர் சித்தர். மணிவாசகர் இறைவன் அருளிய அட்டமா சித்தியால் சிவகாரியத்திற்கு எவ்வாறு பயன்படுத்தினார் என்பதை காண்போம். இலங்கை மன்னன் புத்த சமயத்தவர். அங்குள்ளவர் மணிவாசகரை வாதப்பூர்த்திக்கு அழைத்தார். இவரது சித்து விளையாட்டால் அவர்களை ஊமையாக்கி பேச முடியாது செய்தார். இதை கண்ட அரசன் பூட்டை திறக்கச் செய்த சாவிதானே திறக்கவும் செய்யும் என்பதை உணர்ந்து தனது ஊமை பெண்ணை தில்லைக்கு அழைத்து வந்து மணிவாசகரை வேண்ட, மணிவாசகர் ஊமை பெண்ணை பேசச் செய்ததோடு மட்டுமின்றி இறைவன் தமக்களித்த அட்டமா சித்தியால் தனது சிவ ஞானத்தையும் இறை ஞானத்தையும் அருளி இவன் கேள்வி அப்பெண்ணை பதிலாக சிவபரம்பொருளின் பெருமையை விளக்கும்படியாக அந்த கருத்தான தன் பாடலில் திருச்சாடலில் காட்டுகின்றார். பூசுவதும் பெண்ணீரு பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயார் மறை போலும் காணேடி. இது மணிவாசகன் கேள்வி. அந்த ஊமை பெண் திருவாய் திறந்து பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டிங்கன் ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானா சாழலோ என்று பதிலிருக்கின்றார். இவ்வாறு தனது சித்தால் சிவ இலங்கையே எவ்வாறு நமது ஞான குழந்தையான பாண்டிய நாட்டை ஞானசம்பந்தர் சிவநாடாக மாற்றினாரோ அதுபோல் இலங்கை மன்னனையே மாற்றி அதையும் சிவலோகமாக மாற்றிவிட்டார். சிவாயினம். கருவூரார் எவ்வாறு மணிவாசத்தை பிரதிபலிக்கின்றார் என்பதை காண இவரும் தன் முதல் பதிகத்திலேயே தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்ற வரியையும் நாயினேன் உன்னை துமார் அருளே என்றதையும் இணைத்து தனது வரும் பதிகத்தில் தாயின் நேர் இறங்கி தலைவவோ என்றும் தமியனேன் துணைவவோ என்றும் நாயினேன் இருந்து புலம்பினால் இறங்கி நலம் புரி பரமர்த்தம் கோவில் என்கின்றார். புலிமினால் இறங்கி என்பதை அழுதால் உன்னை பெறலாம் என்ற பொறிகளுக்கும் ஒப்புமை காணலாம். அவர் உம்பருக்கு அரசே என்பார், இவரோ உம்பர் நாட்டு இம்பர் என்கின்றார். மணிவாசகர் மெய்யடியார்களுக்கு சிறப்பித்தத்தை கண்ட கருவூரர் ஆதி தேச்சிற பாடலில் மெய்யரே மெய்யர்க்கு வான விளக்கரே பொய்யரே பொய்யர்க்கு இருள் கிழிந்து எழுந்ததோ ஐயரே என்கிறார். மணிவாசகர் கோத்தும்பியில் தும்பிய தூது செய்ய இருக்கிறார். கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு இன்மை கண்ட பின் என்னப்பன் என்னையும் தன் அருளால் ஆட்கொண்டருளி பண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கு சென்றூதாய் கோத்தும்பி என்று கோத்தும்பியை
தூது அனுப்பியது போல் தனது மணி அம்பல பாடலில் கருவூரார் தூது விடுக்கின்றார். தாது நின்றூத போய்வரும் தும்பிகாள் மணி அம்பலவனைக் கண்டு என் மனத்தையும் அவன் பால் கொண்டு செல்லுங்கள் என்கின்றார். முகத்தலை பதிகத்தில் தனிமையே தனிமை நீங்குதற்கு ஆனந்த வெள்ளமாய் ஏழை நாயடிற்கு எளியனே என்ற சொல்லாடல்களை பயன்படுத்துகின்றார். அழுதால் உன்னை பெறலாமே என்ற மாணிக்கவாச கருத்தை திரைலோக்கிய சுந்தரம் பாடலில் அழுவதும் நின் திறம் நிறைந்து அதுவன்றோ பெரும் பேர் என்கின்றார். போற்றி திருவகளை திருவாகத்தில் கண்ட கருவூரார் அது போலவே இறைவனை போற்றி சித்து பாட ஒரு பாடலாவது அமைக்க வேண்டும் என்று அறிந்து தனது சாட்டியக்குடை பாடலில் கூறுகின்றார். செங்கன போற்றி திசைமுக போற்றி திரபுரனர்களுள் தீற்றிருந்த அங்கன போற்றி அமரனே போற்றி அமரர்கள் தலைவனே போற்றி தங்கள் நான் மறை நூல் சகலமும் கற்றோ சாட்டிய குடையில் இருந்தருளும் எங்கள் நாயகனே போற்றி இருக்கை இறைவன் போற்றி என்று தனது ஒவ்வொரு பதிகத்திலும் மாணிக்க வாசகரை பிரதிபலிக்கின்றார். அடுத்து பூந்துருத்தி காடகனர். நாடகத்தால் உன்னடியால் போர் நடித்து என்பார் மணிவாசகர். அதை படித்த காடக நம்பி அந்த நாடகத்தை நடத்துபவனே இவன் தானே என்பதை தனது 8வது பாடலில் நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவர் நாள்தோறும் என்கிறார். அடுத்து கண்டாதிக்கிறார். சோழ நாடு சோறுடை என்பார்கள். சற்றே சிந்தித்தால் சோழ நாடு சிவம் உடைக்கு எனலாம். ஆம், சோழ அரசர்களும் அவர்கள் ராஜ்யத்தில் இருந்த பெண்களும் கூட சிவத்தொண்டில் மகிழ்ந்தவர்கள். ராஜராஜன், ராஜேந்திரன் இவர்கள் உருவாக்கியவர் குந்தவி பிராட்டியார், செம்பியன் மாதேவி. இந்த செம்பியன் மாதேவியின் கணவரை கண்டாது. இவர் கைப்பற்றிய கோட்டைகள், இவர்கள் வாழ்ந்த மாளிகைகள் அழிந்து போன ஆயினும் இவர்கள் கட்டிய ஆலயங்கள் இன்று வரை இவர்கள் தொண்டினை பறைசாற்றி. அத்தகைய சோழ மன்னர்கள் ஒருவரான 9ஆம் திருமுறை ஆசிரியர் கண்டாதி தனது ஒரு பதிகத்தில் இவர் அருளுகின்றார். மணிவாசகத்தில் இயற்கை உயிரினங்களில் அவர் கொண்ட அன்பையும், மனிதர்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு உயிரினும் இறையை பாட வேண்டும் என்று அவர் காட்டிய வழியையும் பாட்டு குயில் பத்து, கிளிப்பத்து, தும்பி, வண்டு இவற்றுக்கு பாடல் அமைத்தார் அல்லவா? அதுபோல் இவரும் தில்லை வண்டினங்கள் எல்லாம் தில்லை கூத்தனை பாடுவதை எவ்வளவு அழகாக கூறுறார் பார்க்கலாமா? முக்கியாழ நான் மறைய மூவாயிரவ தம்மோடு புத்தி வாழும் தன்மையாள ஓதிய நான் மறையை தெத்தி என்று வண்டு பாடும் தென்தில்லை அம்பலத்துள் அத்தா உந்தன் ஆடல் காண அணைவதும் என்று கொலோ என்று வண்டின் ரீங்காரத்தையே சிவனின் குரலாக கேட்கின்றார். பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்பார் மணிவாசன். இவரோ பாரோர் முழுதும் வந்திரைஞ்ச பதஞ்சலிக்கு ஆட்டுகந்தார் என்று பதஞ்சலியின் பக்தியை பாடுகின்றார். வேணாட்டடிகள். ஆதியும் அந்தம் இல்லா இறைவன் விண்ணிற்கும் மண்ணிற்கும் நிறைந்து நின்றதை மணிவாசகர் பின்னாளும் தேவர்கட்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானே தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பின்னாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆண்டு கொண்ட அண்ணாமலையான் பாடுதும் தான் அம்மானாய் என்று அண்ணாமலையை தனது பாடலில் வைத்தார். இங்கு வேணாட்டு அடிகளோ சிதம்பரத்தில் நடம்படும் நமது நடராஜ பெருமானையே அண்ணாமலையாராக காண்கின்றார். மண்ணோடு விண்ணளவும் மனிதரோடு வானவரும் கண்ணாவாய் கண்ணாகாது ஒளிதலும் நான் மிக கலங்கி
அண்ணாவோ என்று அண்ணாந்து அலமளந்து விழித்தாலும் நன்னாயோ திருத்தில்லை நடம் பகிலும் நம்பானே என்பார் முதலில் பாசம் பற்றறுத்த பரஞ்சோதி என்று மணிவாசகன் சித்தாந்த கருத்தை உணர்ந்து பந்தம் பாசம் அற பசு பாசம் நீங்கிய பல் முனிவரோடு அந்தணர்கள் இருக்கும் தில்லை அம்பலம் என்கின்றார். குருடோத்த நம்பி மாணிக்கவாசர் கூறிய அஞ்சேல் என்பார் யார் இங்கே என்கின்ற வாசகத்தை ஆரேனை அருள் புரிந்து அஞ்சேல் என்பார் என்று பதித்துள்ளார். மற்றொரு இடத்தில் எங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று மாணிக்கவாசர் கூறினார். இவர் அதற்கு இணையாக எழுந்தருளா எங்கள் வீதியூடே என்கின்றார். சேதிராயரோ மாணிக்க வாசகர் கூறிய கேவலம் கிழலாய் பால் கொடுத்த கிடப்பறியார் என்பார் பன்றிக்கருளிய கருத்தினை கூறுவதை இங்கு சேதிராயரோ அன்று பன்றி பின் ஏகிய மரபனே என்கின்றார். திருப்பொற்சின்னத்தில் மணிவாசகர் காட்டிய விரட்டு செயல்களை சொல்லாடல்களில் அடக்கி அன்று அருக்கனை பள்ளிவிட்டு ஆணவத்தை கொன்று ஆணையை கொண்டு காலனை கோலெடுத்திருக்கின்றார். இவ்வாறாக 9ஆம் திருமணி ஆசிரியர் 9 மாதம் மணிவாசகத்தின் திருவாசகத்தை தங்கள் பாடல்களில் பிரதிபலித்துள்ளார்கள் கூறி வாய்ப்படித்த திருவாசகத்தை கையில் எடுத்தால் கண்களில் நீர் வரத்தனை செய்யும். கொஞ்ச நாள் ஒரு வருஷம் முன்னாலே என்னை கேட்டிருந்தீங்கன்னா இசைப்பால ஒரு 2 பாட்டு, பல்லாண்டுல ஒரு 2 பாட்டு, இது மட்டும்தான் தெரியும், பல்லாண்டு பாடுக என்று எங்கள் ஆலயத்தில் கூறினால், இசைப்பா என்றால் வெறும் ஒளிவளர் விளக்கே கற்றவர் விளங்கும், இந்த 2 பாடல் தவிர எனக்கு தெரியாது. அதே மாதிரி நமது பல்லாண்டு என்றால் முதல் பாடலான மன்னுகத்தில்லை, பின்னர் திருவாதிரை பாடலான யாரார் வந்தார், இது மட்டுமே தெரிஞ்சு நமக்கு திருமுறையெல்லாம் தெரியும். 9ஆம் திருமுறை போன்ற அறிவிலிகளை 9ஆம் திருவுரைக்குள் வார்த்தைக்கு வார்த்தையாக உணர்த்தினார். லாவண்யா செம்மை நரம் அறியாமல் இருந்து எங்களை அனைத்து வார்த்தையும் உணரச் செய்து ஓங்குக சைவ நெறி உலகம் எல்லாம் என்று விளங்க செய்த லாவண்யா அம்மா எங்களுக்கு அளித்தது போல் அருளை அன்பை யார் பெறும்? மணிவாசகர் செம்மை நலம் அறியாத சிதறொடும் திரிவேனை மும்மை மலம் அருவீத்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் போர் பொருள் ஆக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை என கருளியவாறு யார் பெறுவார் அச்சோவி? அம்மை என கருளியவாறு யார் பெறுவார் அச்சோவி? வான்முகில் வழாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க உடைவிடாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளக்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா.